மேன்வோல் சான்சங்க தனியா விட்டுட்டு போக போறத நினைச்சு எப்பவும் பயந்துட்டே இருக்க. அந்த பயத்துல இப்போ மரத்துல புத்திருக்க பூவெல்லாம் ஃபாஸ்டா உதிர ஆரம்பிக்குது. அதனால மேன்வோல் சான்சங் கிட்ட வந்து அவ பயப்படுறத சொல்ல, அவனும் நீ போன அப்புறமும் நான் உன்னை எப்பவும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டதும் மேன்வோல் அவனை போய் கிஸ் பண்ண, இப்போ அவனும் திரும்ப அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்ப சான்சங் அவளை அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட மோசமா நடந்துகிட்டதுக்கு சாரி கேட்க சொல்ல, அவளும் இப்ப அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் அந்த பிரிட்ஜ்ல தான் இருப்பா. ஏன்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு மினிமம் 49 days ஆகும். அது வரைக்கும் அவளோட மெமரிஸ் ஒன்னா எரேஸ் ஆகிட்டே இருக்கும்னு சான்சங் கிட்ட சொல்றா. அப்படியே நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது உன்னோட மெமரியை தான் லாஸ்டா டெலிட் பண்ணுவேன்னு சொல்றா. அதை கேட்ட சான்சங்கும் சிரிச்சுட்டே என்னை பத்தி எதை ஞாபகம் வச்சிருப்பான்னு கேட்க, அவளோ நீ இவ்வளவு நாளா என் கூடவே இருந்து என்னை டார்ச்சர் பண்ணதையெல்லாம் எப்படி மறப்பேன்னு சொல்றா. அப்போ சான்சங் அவனோட கையில மேன்வலோட சிம்பிளை வரைஞ்சிட்டு, இனி நானும் உன்னோடதுதான், அதனால இந்த மாதிரி மெமரிஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றான். அதே டைம் ஹோட்டலுக்கு ஒருத்தரோட ஆவி வர, அதை பார்த்ததும் ஹோட்டல் ஸ்டாஃப் ஜோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது ஏன்னா அவனோட ஃபேமிலியால தான் இவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ ஜோ அந்த ஃபேமிலிக்கு இனி ஆண் வாரிசே கிடையாது. ஸோ இனி நான் நிம்மதியா என்னோட அடுத்த லைஃப்க்கு போவேன்னு சொல்லி சந்தோஷப்பட, பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு சொல்றா. வயிற்றுல இருக்கிற குழந்தை பொண்ணா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா பையனா இருந்தா ஜோ மறுபடியும் அவன் சாகிற வரைக்கும் இந்த உலகத்துல தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க.